2010-11 இந்த பீரியட்ல வந்து இந்த நிக்கிதாவோட குடும்பத்தினர்கிட்ட எல்லாத்தையுமே சேர்ந்து நான் வந்து எனது மனைவியுடைய வேலைக்காக, அதாவது அரசு பள்ளி ஆசிரியராக வேலை வாங்குவதற்காக ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நம்பிக்கையா சொன்னதன் அடிப்படையில் தான் நம்ம பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு டெபுட்டி கலெக்டர் ஜெயபெருமாள். அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தவர் ஏமாத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க அம்மாவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது நம்பிக்கைக்குரிய விஷயம். அவங்க அண்ணன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல எஜுகேஷன் பர்சனா இருக்காப்புல. தவிர வந்து அவங்க அண்ணனே சொல்றாரு, வைபவ் சரண் கவி அவங்க அண்ணன் பேரு. நிக்கிதாவுக்கு இப்பதான் நாங்க ஜாப் வாங்கியிருக்கிறோம், கவர்மெண்ட் மூலமா பணம் கொடுத்து நாங்க வாங்கியிருக்கோம், செஞ்சிருக்கோம், எங்களுக்கு செக்ரட்டரில இருந்து நிறைய பேர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான விஷயத்த சொல்றாரு. 2010 நிக்கிதாவுக்கு கோயம்புத்தூர்ல நம்ம ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரியில அவங்களுக்கு ப்ரொஃபஸரா நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, சரி இவ்வளவு நம்பிக்கையான ஒரு விஷயத்த சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நமக்கும் ஒரு அரசாங்க வேலைங்கிற ஒரு விஷயம் கிடைக்குமே அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மனைவியோட நகைகள் அப்புறம் வெளியில வட்டிக்கெல்லாம் பணம்லாம் வாங்கி, சரி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்ம மிடில் கிளாஸா இருக்கணும், கொஞ்சம் பினான்சியலா பெட்டரா இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தோம். அதாவது நம்ம மறைமுகமா வாங்குறோம் அப்படிங்கிறது ஒரு தவறாக இருந்தாலும் அந்த நேரம் ஒரு ஆசையில நம்ம கொடுத்தாச்சு, கிடைச்சிருமேங்கிற நம்பிக்கையில ஒண்ணு. அந்த பணம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கறதா உண்மை. எப்படி அவங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அவங்க கலெக்டரோட ஒருத்தர் வீடு, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு பெரிய பங்களா, அந்த ஏரியால திருமங்கலத்துல ஆலங்குளத்துல போய் கேட்டால் கலெக்டர் வீடு அப்படின்னு தான் சொல்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு வீடா தான் இருந்தாங்க. பெரிய வீட்டுல தான் ஃபேமிலியா இருக்கிறாங்க. நாங்க போய் பணம் கொடுக்க போகும்போது அவரு ஜெயபெருமாள் இருக்கிறாரு, ரிட்டையர்டு கலெக்டர், டெபுட்டி கலெக்டர். அந்த அம்மா சிவகாமி அம்மா இருக்கிறாங்க, அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க இருக்கும்போது, ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க, இல்ல ஒரு பட்டு சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு இருக்குமாங்க அப்படிங்கிறப்ப ஒரு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பணம் வாங்குறதுக்காக பகிட்டா இருந்தாங்களாங்கிறத விட அவங்க அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவங்க வீல் சேர்ல உட்காந்து ஒரு அவங்க போற கண்டிஷனுக்கு பார்த்தா இனிமே இல்லாத மாதிரி அவங்க ஒரு ஆக்ஷன்ல இருக்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க வந்து அந்த ஒரு சூழல்ல தான் அவங்க அந்த பணத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு 2 நாள்ல வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னும் பண்ணல. நம்ம எந்த அடிப்படையில் கொடுக்குறோம், அவங்க தங்கச்சி நிக்கிதாவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கிறாங்கன்னு. ஆனா எதுவுமே பண்ணல. இப்ப வரைக்கும் எதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படல. ஆனா அதுக்கு பிறகு நாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி நாங்க வேலை கிடைக்கல, ஒன்னும் செய்யலன்னு சொல்லி போகும்பொழுது ஆளுங்க எஸ்கேப், வீடு போட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் தெரியும், அங்க போய் பார்த்தாதான் ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க, நம்மகிட்ட மட்டும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் சொல்லிட்டு அந்த நிக்கிதாவோட ப்ரொஃபசர் ஒருத்தர் கூட நம்ம இதெல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் உண்மையில அழுது வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சிலர் பால் வச்சிருந்தோம், அந்த பணத்தை வாங்கி கொடுத்தோம். நாங்க வந்து நகை அடமானம் வச்சு கொடுத்தோம், வெளியில வட்டி வாங்கி கொடுத்தோம். நான் கொடுத்த பணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தெல்லாம் அங்க போனதுக்கு பிறகுதான் தெரியும் அத்தனை பேரும் நிராயுத பண்ணியா நிக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி அதுக்கு பிறகு நம்ம காவல்துறைக்கு போனோம். அப்புறமா அன்னைக்கு அவங்ககிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏற்கனவே 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டாச்சு, சரிங்க உங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. கேட்டுட்டு அப்பவே வந்து காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உடனே நாங்க என்னோட கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆரும் போட்டு கொடுத்துட்டு தேட ஆரம்பிச்சு போது நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்னு, நீங்க திருப்பூர்ல இருக்கிறீங்க, கோயம்புத்தூர் பக்கம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, ஏன்னா இங்க மதுரையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க இங்கேயும் அதுக்கான தேடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்களும் முயற்சியும் பண்ணிட்டு இருந்தோம். அவருடைய நண்பர்கள் இல்ல, அந்த ஒரு செந்தில்ங்கிற ஒரு நண்பர் சென்னையில இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அவரெல்லாம் கிட்டத்தட்ட 80-90 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காருங்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல போய் தேட பார்க்கும்போது தான் தெரியும். அவர் அங்க சொல்றாரு, கூட படிச்சவங்க வைபவ் சரண் கவி, கூட படிச்சவன் இப்படி ஏமாத்துவானா, நாங்களும் இதே மாதிரி தான், அவங்க அப்பா வந்து ஒரு கலெக்டர், அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், தங்கச்சிக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சார் நாங்களும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவரும் அவர் சைட்ல வருத்தப்பட்டு சொன்னார். சோ என்னன்னா, இதுல பணம் வாங்கி அந்த கூட இந்த நண்பர்களையும் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. இது எல்லாமே துரோகங்கள், இவங்க பண்ணதோடைய விளைவை இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை சொல்லணும். சரிங்களா? எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போன இடம் வந்து அந்த மாதிரி, நான் என்னோட நேட்டிவ் மதுரை தான், நான் மதுரை வசந்த நகர். இதுல வந்து நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர் தான் பாவம், அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவருமே வந்து நான் அந்த மாதிரி பணத்துக்காக நாங்க கொடுத்து நாங்க ஜாபுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அவரு பாவம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அவர் பையன் ஒரு ஹேண்டிகேப்டு,
அவரும் கொடுத்துட்டு வந்தார். நாங்கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கினாரு, இடத்த சொன்னா அவங்களே நாங்க போய் விசாரிச்சு கொடுத்துக்கணும். அவங்க அதுக்கு பிறகு அவங்கள தனியா போய் தான் கொடுத்தாங்க. பட் அவங்களும் கொடுத்து ஏமாந்தாங்க. இப்ப நான் மதுரை அப்படிங்கிற விஷயத்துல வந்து இந்த திருப்பூணம் காளி கோயில வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப உண்மையிலே சக்தி வாய்ந்த கோயில் தான். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதைத்தான் செஞ்சிருக்கு. என்னன்னா இதுல வந்து கொடுக்கப்பட்ட விலை அதிகம். எது அஜித்குமார் ஒருத்தரை பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. என்னன்னா அந்த அஜித்குமார் மரணத்துக்கு பிறகுதான் இப்ப இந்த நிகிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு இந்த லேடி ஏமாத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. உண்மையிலே கம்ப்ளீட்டா வந்து குடும்பமே பிராடு குடும்பம் தான். அதாவது எப்படி ஏமாத்தி பணம் வாங்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்திருக்கிறாங்க. உண்மை அதுதான். ஏமாற்றப்பட்ட ஒருத்தர் தான், இல்லைன்னு சொல்ல. ஏமாந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுங்க. ஆனா ஏன் இப்ப நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம்னா உண்மை இதுதான். வேற ஒருத்தர் குரல் கொடுக்கிறார், நம்மளும் இதை சொல்லணுமே. இதுதான் உண்மை. நடந்தது விஷயம் உண்மையான உண்மைதான். அங்க பணம் கொடுக்கறப்ப குடும்பமா இருந்து தானே பணம் வாங்கினாங்க, குடும்பமா சேர்ந்து தானே ஏமாத்தி இருக்கிறாங்க. குடும்பமா